முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலிய வான் பாதுகாப்பை அடித்து நொறுக்கிய ஹமாஸ். நம்பிக்கை இழந்த இஸ்ரேலியர்கள். கத்தாரை தொடர்ந்து அமெரிக்காவை கேள்வி கேட்கும் எகிப்து. சர்வதேச நாடுகளின் சந்தேகங்கள். பாலஸ்தீன ஆதரவாளர்களை அழிக்கும் முயற்சி. ஹவுதி தலைவர் எச்சரிக்கை. 44 நாடுகளை எதிர்க்கும் இஸ்ரேல். உலக நாடுகளில் வெடித்த போராட்டம். மனித உரிமைகள் அமைப்பின் கண்டனங்களால் விழிப்பிதுங்கும் இஸ்ரேல். என்ன செய்ய போகிறது? இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட 5 ஏவுகணைகளால் இஸ்ரேலில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. யூதர்களின் புனித தினமாக கொண்டாடப்படும் யோம் கிப்பூர் அன்று ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இஸ்ரேலின் அஷ்டோத் நகரை நோக்கி 5 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டன. ஆயிரக்கணக்கான யூதர்கள் வழிபாட்டு தலங்களில் இருந்த போதும் விழாவினை கொண்டாடும் வகையில் இஸ்ரேலியர்கள் சாலைகளில் மிதிவண்டிகளில் சென்ற போதும் தெற்கு நகரங்களில் சைரன்கள் ஒலித்தன. இதனால் வழிபாட்டு தலங்களில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இந்த ராக்கெட்டுகளில் சிலது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்கப்பட்டாலும் சில ராக்கெட்டுகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பை கடந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்தது. இதனால் இஸ்ரேலின் பாதுகாப்பின் மீது இஸ்ரேலியர்கள் அதிருப்தியில் உள்ளனர். அதைத் தொடர்ந்து மத்திய காசாவில் உள்ள ஒரு ராணுவ முகாமில் ஹமாஸ் படை தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் பல ராணுவ வீரர்கள் கடுமையாக காயமடைந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த ராக்கெட் தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற ஹமாஸ் அமைப்பு பொதுமக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக அஷ்டோத் நகரை தாக்கினோம் என்று அந்த அமைப்பின் ராணுவ பிரிவு ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. போர் தீவிரமடைந்ததைத் தொடர்ந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் தரைவழி தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீதான ராக்கெட் தாக்குதல்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக புதன்கிழமையன்று வடக்கு காசாவிலிருந்து 2 ராக்கெட்டுகள் தெற்கு இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டன. மேலும் மத்திய காசாவில் உள்ள ஒரு ராணுவ முகாமில் தாக்குதல் நடந்ததாகவும் அதில் ஒரு அதிகாரி படுகாயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அந்த முகாம் இஸ்ரேல் எல்லையிலிருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதற்கிடையில் புதன்கிழமையன்று ஏமனின் ஹுத்தி கிளர்ச்சியாளர்களால் இஸ்ரேலை நோக்கி ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹுத்திகள் தொடர்ந்து இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு சரக்கு கப்பல்கள் மீதும் தாக்குதலை நடத்தி வருகின்றனர். காசா இஸ்ரேல் போர் நிறுத்த நிபந்தனைகள் குறித்து பேச வேண்டும் என்ற கத்தாரை தொடர்ந்து எகிப்தும் கேள்வி எழுப்பியிருக்கின்றது. இஸ்ரேல் காசா இடையே போர் நடந்து வரும் நிலையில் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று எகிப்தும் கத்தாரும் மத்தியஸ்தம் செய்து வந்தன. இதற்கிடையில் இஸ்ரேல் மீது கத்தார் தாக்குதல் நடத்தியது. அதைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. கத்தார் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்தது. ஆனால் அமெரிக்கா தலையிட்டு இனி இப்படி நடக்காது என்று சமாதானப்படுத்தியது. அதைத் தொடர்ந்து கத்தாரும் எகிப்தும் மத்தியஸ்தம் செய்வதை கைவிட்டு காசாவிற்கு ஆதரவான போக்கை கையில் எடுத்தது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர 20 நிபந்தனைகளை விதித்திருந்தார். அந்த நிபந்தனைகள் இஸ்ரேலுக்கு ஆதரவானதாக இருக்கின்றது என்று கூறப்பட்டது. இது தொடர்பாக கத்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் சில கேள்விகளை முன்வைத்திருந்தனர். அதன் தொடர்பாக எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் பத்ர் அப்தலாட்டியும் சில கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அப்தலாட்டி, ட்ரம்பின் காசா திட்டத்தில் பல சிக்கல்கள் உள்ளன, அவை சரி செய்யப்பட வேண்டும் என்றார். மேலும் அரசியல் விருப்பம் இருந்தால் காசாவிற்கான இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் இதற்கு அனைவரின் பங்கேற்பு அவசியம். நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கின்றோம். இந்த திட்டம் குறித்த எதிர்வினையை அறிய ஹமாஸ் அமைப்புடன் பேசி வருகின்றோம் என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தினசரி அப்பாவி மக்கள் மீது நடக்கும் இந்த பைத்தியக்காரத்தனமான படுகொலைகளுக்கு நியாயம் கற்பிக்க ஹமாஸை ஒரு காரணமாக பயன்படுத்த எந்த தரப்பிற்கும் நாம் இடமளிக்க கூடாது. இப்போது நடப்பது அக்டோபர் 7 விட மிக மோசமானது என்றார். ட்ரம்பின் திட்டம் பாலஸ்தீனியர்களை கட்டாயமாக இடம்பெயர்ச்சி செய்ய வழிவகுக்குமா என்று கேட்டபோது, அப்படி நடந்தால் எகிப்து அதை ஏற்றுக்கொள்ளாது, அது நடக்காது. ஏனென்றால் இடப்பெயர்ச்சி என்பது பாலஸ்தீனம் என்ற கொள்கைக்கு முடிவாகிவிடும். எந்த சூழ்நிலையிலும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தில் இருக்கும் இஸ்ரேலிய எதிர்ப்பாளர்களை அழிக்க முயல்கிறது அமெரிக்கா என்று ஹவுதி தலைவர் தெரிவித்துள்ளார். அமைதி திட்டங்கள் என்ற பெயரில் பாலஸ்தீன எதிர்ப்பாளர்களை நிராயுதபாணியாக்கவும் காசாவை அதன் பாதுகாவலர்களிடமிருந்து விடுவிக்கவும் முயற்சித்து வருவதாக ஏமனின் அன்சார் அல்லா இயக்கத்தின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹுத்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தொலைக்காட்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளார். மேலும் பேசிய அவர்,
சில ஐரோப்பிய அரசுகள் பாலஸ்தீன நாட்டை பெயரளவில் அங்கீகரிப்பதை கூட அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்ப்பதாக கூறினார். இந்த இரு நாடுகளும் இணைந்து காசாவை எந்தவித ஆயுதமோ அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்ப்போ இல்லாத திறந்தவெளி படுகொலை களமாக மாற்ற முயற்சிப்பதாகவும் அவர் எச்சரித்தார். இந்த முயற்சிகள் பாலஸ்தீன போராளிகளை முடக்கி காசாவிலிருந்து அவர்களை வெளியேற்றும் திட்டத்துடன் தொடர்புடையது என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தரப்பினர் சில ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதை மறுக்கின்றனர் என்று கூறிய சையத் அல்-ஹுத்தி ட்ரம்பின் திட்டம் காசாவின் தற்காப்பு என்றும் தெரிவித்துள்ளார். காசாவில் நடக்கும் படுகொலைகளுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு பொறுப்பு என்று கூறிய அன்சார் அல்லா தலைவர் இந்த அட்டூழியங்களை அவமானகரமானவை என்று விவரித்துள்ளார். அமெரிக்காவின் பங்களிப்புடன் இஸ்ரேல் செய்யும் குற்றங்கள் பயங்கரமான மற்றும் கோரமான குற்றவியல் நிலையை எட்டியுள்ளன என்று கூறியுள்ளார். இந்த கொடூரமான செயல்கள் பல அரசாங்கங்களை வெட்கப்பட வைத்து பாலஸ்தீன நாட்டை பெயரளவில் அங்கீகரிப்பது போன்ற சில அடையாளபூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா எனப்படும் கப்பற்படையை சர்வதேச எதிர்ப்பின் சக்தி வாய்ந்த சின்னமாக சையத் அல்-ஹுத்தி பாராட்டியுள்ளார். கடுமையான ஆபத்துக்கள் இருந்த போதிலும் காசாவின் முற்றுகையை உடைப்பதற்கான முயற்சிகள் தொடர்வதாகவும் அவர் கூறினார். மனிதாபிமான உதவி பயணங்கள் மீது சியோனிச ஆட்சி தாக்குதல் நடத்துகின்றது, செயல்பாட்டாளர்களை கைது செய்கிறது மற்றும் உதவிப் பொருட்களை கைப்பற்றுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இருந்த போதிலும் செயல்பாட்டாளர்கள் இஸ்ரேலின் குற்றங்களை அம்பலப்படுத்தி காசா பொதுமக்களின் அவல நிலைக்கு உலகின் கவனத்தை ஈர்க்க முடிந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காசாவிற்கு உதவிகளை கொண்டு சென்ற கப்பல் குழுவை இஸ்ரேல் வழிமறித்துள்ளது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் ஆயுத போருக்கு மத்தியில் செயற்கை பஞ்சத்தை உருவாக்கி உளவியல் போரின் மூலம் கடும் தாக்குதலை நடத்தி வருகின்றது. காசாவிற்கு உலக நாடுகள் அனுப்பும் உதவிகளை பாலஸ்தீன எல்லையில் தடுத்து நிறுத்தும் இஸ்ரேல் ராணுவப்படை 10ல் 1 உதவியை மட்டுமே காசாவிற்குள் அனுமதிக்கின்றது. இதனால் உயிர் பலி அதிகமாக இருக்கின்றது. அதே நேரம் காசாவிற்கு உதவிகளை கொண்டு செல்பவர்களையும் இஸ்ரேல் ராணுவம் அச்சுறுத்தி வருகின்றது. இந்த நிலையில்தான் இஸ்ரேலின் கடும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் மக்ரப் சுமுத் ஃப்ளோட்டிலா என்ற கப்பல் குழுமம் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் தனது பயணத்தை தொடங்கியது. ஆனால் காசா நோக்கி சென்ற கப்பல் குழு மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இத்தாலியின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கைட்டோ குரோசெட்டோ உதவி கப்பல் குழுவிற்கு பாதுகாப்பாக இத்தாலியின் கடற்படை கப்பல் ஒன்றை அனுப்பினார். அதைத் தொடர்ந்து காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் செல்லும் சுமார் 50 கப்பல்கள் கொண்ட குழு காசா கடற்கரையை அடைவதை தடுக்க இஸ்ரேல் ராணுவ பலத்தை பயன்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டது. இந்த கப்பல் குழு காசா மீதான சட்டவிரோத இஸ்ரேல் முற்றுகையை உடைத்து மருத்துவ பொருட்கள், உலர் உணவு மற்றும் பள்ளி உபகரணங்களை அங்கு கொண்டு செல்வதே இவர்களின் நோக்கம். இந்த புதிய கப்பல் குழுவும் குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலாவுடன் இணைந்து காசா நோக்கி பயணித்தது. இந்நிலையில் காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகள் கொண்டு செல்ல முயன்ற குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா என்ற கப்பல் குழுவை இஸ்ரேலிய ராணுவ படைகள் சர்வதேச கடற்பரப்பில் வழிமறித்தன. இந்த கப்பல் குழுவில் 44 நாடுகளை சேர்ந்த 500 ஆர்வலர்களுடன் 52 கப்பல்கள் இருக்கின்றன. கப்பல் அமைப்பாளர்கள் வெளியிட்ட தகவலின்படி இஸ்ரேலிய படைகள் குறைந்தது 21 கப்பல்களை வழிமறித்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 19 கப்பல்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் அவையும் இடைமறிக்கப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. கப்பல் அமைப்பாளர்கள் இஸ்ரேலின் இந்த செயலை சட்டவிரோதமான தாக்குதல் என்றும் முற்றுகையிடப்பட்ட பாலஸ்தீனியர்களுக்கு உதவி கிடைப்பதை தடுக்கும் செயல் என்றும் கடுமையாக கண்டித்துள்ளனர். ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஆக்னஸ் கெல்லமார்ட் இது உதவியை தடுப்பது மட்டுமல்ல, காசா மீதான சட்டவிரோத முற்றுகை குரல் கொடுப்பவர்களை அச்சுறுத்தும் தண்டிக்கும் ஒரு திட்டமிட்ட செயல் என்று கூறியுள்ளார். இந்த தாக்குதல் இஸ்ரேலின் கடல் பரப்பிலிருந்து வெகு தொலைவில் நடந்ததால் இது சர்வதேச சட்டத்தை மீறிய செயல் என்று மனித உரிமைகள் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தாக்குதல் நடந்த செய்தி வெளியானவுடன் ரோம், இஸ்தான்புல், ஏதென்ஸ் மற்றும் மெல்போர்ன் உட்பட உலகின் பல முக்கிய நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தன. போராட்டக்காரர்கள் இஸ்ரேலின் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர கோரி கோஷமிட்டு போராடி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகளை காணலாம். இஸ்ரேலிய வான் பாதுகாப்பை அடித்து நொறுக்கிய ஹமாஸ். நம்பிக்கை இழந்த இஸ்ரேலியர்கள். கத்தாரை தொடர்ந்து அமெரிக்காவை கேள்வி கேட்கும் எகிப்து. சர்வதேச நாடுகளின் சந்தேகங்கள். பாலஸ்தீன ஆதரவாளர்களை அழிக்கும் முயற்சி. ஹவுதி தலைவர் எச்சரிக்கை. 44 நாடுகளை எதிர்க்கும் இஸ்ரேல். உலக நாடுகளில் வெடித்த போராட்டம். மனித உரிமைகள் அமைப்பின் கண்டனங்களால் விழிப்பிதுங்கும் இஸ்ரேல். என்ன செய்ய போகிறது? இஸ்ரேலின் கழுத்தை இருக்கும் ஸ்பெயின். ஆக்கிரமிப்பு பகுதிகளில் தீவிர விசாரணை.
தொடர்ந்து சறுக்கும் இஸ்ரேலின் பொருளாதாரம். கூட்டு சேர்ந்து அடிவாங்கும் அமெரிக்கா. இன்னும் ஒரு முறை தாக்கினால் கூட போருக்கு தயார். அமெரிக்காவை எச்சரிக்கும் ஈரான். சூழும் போர் மேகம்.